ஐயா ஐயா உனக்கு இந்தா யார யாரன்னு சொல்லுங்க. யார இருங்க ஐயா அண்ணா அவனை விடுங்க. தலைவா யார மரியாதையா பேசுன? டேய் இங்க பாருங்க யாருன்னு மரியாதை பேசுன? யார் அப்படித்தானே பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். என்ன மயிலா புடுங்க கொள்ள அடிக்கிற கோசை வலிக்குது வலிக்குது. டேய் இங்க வரு, நீ என் கூட்டத்துக்கு வந்து அடிக்காத அடிக்காத உங்க தொடாத. என் கூட்டத்துக்குள்ள வந்துட்ட, கூட்டத்துக்குள்ள வந்துட்டா பிரபாகரன் பிள்ளைகள் நாகரிகமா உன்னை அனுப்புறான். உங்க அம்மா உன்னை பெத்த நேரம் நல்ல நேரம் மனசு ஓடி போயிரு. உன்னை உங்க அம்மா பெத்த நேரம் நல்ல நேரம் மனசு ஓடி போயிரு. டேய் வாயில வாக்கியரிசை போட்டு அரசியலுக்கு வந்திருக்கேன், வாயில வாக்கியரிசை போட்டு அரசியல் வந்திருக்கேன். 10 வருஷம் நத்த விசுவநாதன் எதிர்த்து அரசியல் பண்ண 10 வருஷம் அமைச்சரா இருந்த நத்த விசுவநாதன் எதிர்த்து அரசியல் பண்ணுவேன். உங்க இசைக்கு சுப்பையாருக்கு ஒரு ஆளே கிடையாது. விசுவநாதனுக்கு என் பேர் என்னடா போடா. நீங்க எல்லாம் ஒரு ஆளு மாதிரி தோணா துருத்தி நேரடியா வர சொல்றா, நேரடியா வர சொல்ற. இதே மாதிரி அவர் வந்து பேச சொல்றா, நான் பேசுறேன். டேய் உன் தொகுதிக்குள்ள நான் வந்து 2 மாசம் தான் ஆகுது. உன் தொகுதிக்குள்ள வந்து மொத்தமா 2 மாசம் கூட முழுமையிடல, 40 நாள் ஆகுது. 40 நாள்லயே உனக்கு மண்டல பூஜை வச்சுட்டு 48வது நாளே மண்டல பூஜை வைப்பாங்க. உனக்கு 40 நாளே மண்டல பூஜை வச்சுட்டு ராஜா என்ன நான் இன்னும் 2 மாசம் இங்க இருக்குன்னா உன் கையில உன் தாலி எடுத்து கையில கொடுத்து போடுவேன். அதெல்லாம் வேற ஆச்சு ஓத்தால குடிச்ச பாலை இப்ப கக்க வச்சு போடுவேன். நீ யாரா படிச்சு விட்டா நாகரிகமா நினைக்கிற? என்னைய மாதிரி கீழ்த்தரமா இறங்கி பேச யாருமே இல்ல. சாட்டையெல்லாம் என் பங்காளி எல்லாம் சும்மா நான் பேசி மான மரியாதை கெடுத்து போடுவேன். ஆனா என்னன்னா நல்லா படிச்சு விட்டேன், நிறைய படிச்சவன் பேராசிரியர் முனைவர் வழக்கறிஞர் போட்டு விட்டாங்க அமைதியா போரு. இல்லைன்னா நான் ரொம்ப சல்லிப்பேன். இறங்கி அடிச்சுனா கோப்பம் கோப்பேன் எவனும் தாங்க மாட்டான். பார்த்து மரியாதை இருந்தது. இவர் வந்து சவுடால் பேசுறாரு. டேய் இந்த தொகுதி இந்த மாவட்டம் நாசப்படுத்தின திமுக காரன் அதிமுக காரன்டா. உனக்கு என்ன வெக்க வருது? உனக்கு இருக்க ரோசத்துல கொஞ்சமாச்சும் அவனுக்கு இருந்தா தும்பப்பூல தூக்கு போற மாதிரி எங்க அக்கா பேசுறான். தும்பப்பூல தூக்கு போட்டு சாகிற அளவுக்கு எங்க அக்கா பேசு. அந்த வளர்ந்தவனுக்கு தும்பப்பூ கூட பெருசா இருக்கு, போய் சாக சொல்லு. இவர் பேசுறாரு, இங்க பாருங்க உங்க என் கையில வச்சிருக்க என்ன தெரியுமா? அவர் பேசினார்ல அந்த உத்தம புத்திரனுடைய வண்டவாளம் தண்டவாளம் இந்த டோக்கன். இப்படி டோக்கன் எங்க ஏர்போர்ட்ல அடைச்சு கொடுக்குற போர்டிங் பாஸ் மாதிரி அழகா அச்சரிச்சு டோக்கன் கொடுக்குறா. தேர்தல் ஆணையம் காவல்துறை எல்லாமே அவர் சொம்பிட்டு இத்தனை டோக்கன் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நான் வாங்கி வச்சிருக்கேன். இதோட ஒருத்தர் 60,000 ரூபாய். 2,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் ஒரு டோக்கன், 3 டோக்கன் 60,000 ரூபாய். கண்ணு முன்னாடியே காட்டுறேன். நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பார்த்தா போய் காட்டுறா ஈன போல என்னைய வந்து இவன் பேசுறான். இத்தனை டிகிரி படிச்ச நான் உண்மையிலே கண்ணீரோட சொல்றேன், வைத்தறிச்சலோட சொல்றேன். என் வாழ்க்கை போனது காரணம் உங்க காவல்துறை போட்ட பொய் வழக்குயா. நான் நல்லா படிச்சு ஒரு தேர்வு எழுதி போயிருந்தா உண்மையிலேயே ஒரு நல்ல அரசு வேலைக்கு போயிருப்பீங்கயா. அரசு வேலையை வாங்கி பேராசிரியர் இருந்திருப்பீங்க. என்னை வேலைக்கு போகாம தடுத்தது உங்களுடைய பொய் வழக்குயா. நான் முல்லை பெரியார் அணைக்கா போராடும் போது கோசம் போட்டின்றவனுக்கா தூக்கி கொண்டு என்னை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு சொன்னாங்க நான் கோசம் போட்டு, எனக்கு அப்ப முழுமையா தெரியாது கேஸ போட்டீங்க. ஆனா என் மேல உண்மையிலேயே நான் பேசினதுக்கா குரல் நான் போட்ட கோசத்துக்காக கேஸ் போட்டு பரவாயில்லைங்கய்யா. தவறா பொய் வழக்கு போட்டீங்க. அந்த வழக்க முடிக்கிறதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் படி முடிஞ்சு. ஆனா நல்ல வேலை படிச்சு அதனால தப்பிச்சுக்கிட்டேன். படிக்காம ஒருவேளை ஒரே டிகிரி முடிஞ்சிருந்தேன்னு வச்சுங்களேன், நானும் விஜய் ரசிகராவோ அல்லது திமுகவுல எங்கனையா ஒரு இடத்துல கோஷம் போட்டு ஒரு 200 ரூபாய் வாங்கிட்டு திரிசா பின்னாடி கை தட்டிட்டு எதிர்காலத்தில் திரிசா சின்னாயின்னு கூப்பிட்டுக்கிட்டு தர்மத்தாயே சின்னமாவே அப்படி நீங்க எழுதி வச்சுக்க. விஜய் ரசிகர் ஒண்ணு மட்டும், அடுத்த 10 வருஷம் 5 வருஷத்துக்குள்ள நீ திரிசாவை சின்னமானு கூப்பிட நிலைமை வராட்டி எழுதி வைடா. திரிசாவை சின்னமானு 10 வருஷம் நீ இன்னைக்கு இங்க கூட்டணி வச்சாலும் நீ முட்டு கொடுக்குற, கூத்தியா வச்சாலும் முட்டு கொடுக்குற. நீ கூட்டணி வச்சாலும் கூத்தியா வச்சாலும் கடைசி முட்டு கொடுத்தேன் சாவ. 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நீ திரிசாவை சின்னாயின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை, சின்னமானு கூப்பிடக்கூடிய நிலைமை, தியாக தலைவின்னு கூப்பிடக்கூடிய நிலைமை உருவாகும். மேடல பேசிட்டேன், திரும்ப என்ன கேஸ போட்டுறாதீங்க. ரொம்ப தூரத்துல 300 கிலோமீட்டர் வந்துருக்கீங்க. கேஸ் போட்டாலும் ஒன்னும் பிரச்சனை. உங்க மேல ஒரு பிரைவேட் கேஸ போட்டு மனித உரிமை ஆணையத்துக்கு இழுத்துட்டு போய் உங்க வேலையை இறக்கிடுவேன். ஒன்னா அவ்வளவு சீக்கிரம் விட்டுட்டு போக மாட்டேன். ஐயா சாமி கோல கும்பிட நினைக்கிறியா? சமாதானமா போகணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை கேஸ் போட்டீங்கன்னா நீங்க எத்தனை கேஸ் போறீங்களோ அத்தனை கேஸுக்கு மேல கேஸ் போடுங்க. வேணா எங்க ஊர் டிஎஸ்பில கோகுல கண்ணன் ஒருத்தர் இருக்காரு. எங்க ஊர் டிஎஸ்பி, நான் இந்த பேரோட சொல்றேன், இந்த துணிச்சல் எவனுக்குமே வராது. எங்க ஊர்ல டிஎஸ்பி கோகுல கண்ணன் திண்டுக்கல் ஒருத்தர் இருக்காரு. அவர் என்னை பல சித்திரவதைப்படுத்தினாரு. நான் எதை விட்டுட்டு போயிருன்னு நினைச்சாரு. நான் டே 1ல இருந்து என்னை எப்ப அவர் கைது பண்ணி ரிமாண்ட் பண்ண கொண்டு போனாரோ அப்ப ஜட்ஜி கிட்ட வச்சேன், அப்ப மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வச்சேன். அப்போ வச்ச கம்ப்ளைண்ட் அடுத்து மனித உரிமையில் பாதை வரையும் போற வரையும் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கேஸ் எப்படி நான் வழக்கறிஞருக்கு படிச்சது சும்மா பொழுதுபோக்கீங்க. நெல்லை சிவான மாதிரி வழக்கறிஞராவே தொழில் செய்யறதுக்கு படிச்சுன்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு வேற வழி இல்ல. நான் பிஹெச்டி முடிச்சுட்டு ப்ரொஃபஸரா வேலை பார்த்தேன். அண்ணன் சொன்னாரு தேர்தல் ஐயா நத்த வச்சு குத்துன்னு குத்தி விட்டாரு. 1-2 கேஸ்னா சமாளிக்கலாம், 1-2 கேஸ்னாக்க ஃபீஸ் கொடுக்கலாம். அப்ப எங்க சீனியர் அண்ணா சார்னு ஒருத்தர் அவர் தான் என்ன எல்லாமே நடத்துவாரு. நான் சொல்லுவேன், சார் இப்படி கிராஸ் எக்ஸாமின் பண்ணிருந்தா நல்லா இருக்கும், இப்படி குறுக்கு சார் இப்படி பண்ணிருந்தா நல்லா இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லுவேன். அவர் பார்த்துட்டு வெறுத்து போய் என்னடா எனக்கே ஆலோசனை சொல்றேன், நீங்களே வக்கீலுக்கு படிச்சிருங்க சார் உங்க கேஸ்க்கு அதே சரினார். ஓ இதுவும் நல்லா இருக்கேன். அதுக்கப்புறம் வழக்கறிஞர் போய் படிச்சு இன்னைக்கு வழக்கறிஞரா இருக்கேன். எல்எல்பி முடிச்சுட்டு எல்எல்எம் கிரிமினலா படிச்சிருக்கேன்.
காரணம் வழக்கறிஞரா வேலை பார்த்து சம்பாதிக்கல ராஜா. என் வழக்க காப்பாத்துறதுக்கு என் மேல வழக்கு போட்ட காவல்துறை கடைசி ஏண்டா இவனை தொட்டோம். திருநள்ளாறு சனீஸ்வரன் நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய ஒண்ணு, திருநள்ளாறு சனீஸ்வரன் ஒரே இடத்துல உட்கார்ந்திருப்பாரு. நீ போய் தொட்டாதே பிரச்சனை. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் நடமாடும் சனீஸ்வரன் கிட்டக்க வந்தாலே உங்களுக்கு தான் பிரச்சனை. மட்டும் தெரிஞ்சுக்க ராஜா, இன்னைக்கு காக்கி சட்டை போட்டிருக்க உங்களுக்கு சம்பளமும் வரும் கிம்பளமும் வரும். ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ ஆளுங்கட்சிக்காரர் நினைச்சா உங்க சம்பளத்தை கட் பண்ணலாம், ஆனா கிம்பளத்தை கட் பண்ண முடியாது. சம்பளம் இல்லாட்டி கிம்பளத்தை வச்சு பொழப்ப ஓட்டிடலாம். ஆனா நாங்க வரையில நீங்க ரிட்டையர் ஆயிருவீங்க, பென்ஷன் மட்டுமே. அந்த பென்ஷன்ல கை வச்சோம்னு வச்சுக்க சோத்துக்கு சிங்கி தாண்டி. அதனால நாங்க உங்கள்கிட்ட சொல்ல வர்றது, காவல்துறை அதிகாரிகள் இசைக் ராஜா மாதிரி இந்த சிங்கம் படத்தை பார்த்துட்டு முறுக்கிக்கிறது ஆம்ஸ் காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாங்க. நீங்க நான் உங்கள்கிட்ட சொல்றது, அந்த அவரை இதுல பனை ஏரிய ஒருத்தரை வந்து நீங்க சுட்டு கொண்டீங்களா, அவர் டக்குன்னு ஒரு பேர் வரல, ஆலங்குளத்துல சுட்டு கொண்டீங்கல்ல. இதே மாதிரி எங்க அண்ணன் சீமான் பனைமரத்துல ஏறி கல் இறக்குனாரு. சரியான ஆம்பளை சுட வேணாம், நீ வேற சுற்றின்னு மட்டும் சொல்லி பாரு. ஒரு ஸ்டேஷன் இருக்கு பத்தியா, இனி எந்த ஸ்டேஷன் சொன்னியா அந்த ஸ்டேஷன் செங்க சகலா பிரிச்சிட மாட்டாங்க எங்க ஆளுங்க. உன் ஸ்டேஷனை சொல்லிட்டு சீமான சுடுவேன்னு சொல்லிட்டு வெளியில பா. உங்க முன்னாடி தானே, உங்க முன்னாடி துண்டறிக்கை அடிச்சு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து காவல்துறை அதிகாரிகிட்ட அனுமதி வாங்கி கல் இறக்குனாரு எங்க அண்ணன். இன்னைக்கு சுட்டது மாதிரி வந்து சுட சொல்லு. சுடுறோம் சொன்ன காவல்துறை அந்த நபரும் இருக்க மாட்டார், ஒரு யூனிஃபார்ம் இருக்காது, அந்த காவல்துறை காவல் நிலையம் இருக்காது. ஆகவே நாங்க உங்கள்ட்ட சொல்றது, இந்த பிள்ளையார் கோயில் பூசாரி பழைய துணிக்கு பக்கெட் வாங்குறவன் இவன்டையே உங்க வீரத்தை எல்லாம் காட்டணுமே தவிர நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்ட்ட உங்க வீரத்தை காட்டாதீங்க. நாங்க உங்களை உயிரா நேசிக்கிறோம். காவல்துறை எங்க வீட்லயும் காவல்துறை இருக்கு, எங்க வீட்லயும் ஆசிரியர் இருக்காங்க, எங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. நாங்க எல்லாத்தோட வலியும் உணர்வோம், கஷ்டத்தையும் உணர்வோம். உங்களுடைய கஷ்டத்தையே நாங்க எங்க இடத்துல இருந்து பார்க்க மாட்டோம், உங்க இடத்துல இருந்து பார்ப்போம். உங்க இடத்துல இருந்து நாங்க காவல்துறையுடைய கஷ்டம் என்ன, தாசில்தாரோட கஷ்டம் என்ன, ஆர்டிஓ டிஆர்ஓ எல்லாருடைய கஷ்டம் என்ன, விஓஓ எல்லாருடைய கஷ்டம் என்னன்றத நாங்கள் உங்கள் இடத்தில் இருந்து பார்க்கக்கூடிய பிள்ளைகள். ஆகவே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்ட்ட மத்தவங்கள மாதிரி நடக்காதீங்க. நாங்க கடைசியா சொல்ல வர்றது ஒன்னே ஒண்ணுதான், ஐயா காவல்துறை நாம் தமிழர் கட்சி மீது வழக்கு போடுவது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல. செத்த நாய் மேல எத்தனை லாரி ஏறினாலும் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் படிக்கிற பிள்ளைகள் மீது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் மீது வழக்கு போடாதீங்க. காரணம், அரசியல் என்ற சாக்கடையை சுத்தம் செய்ய நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியின் மூலமா இளைஞர் பட்டாளம் வந்திருக்கு. இந்த இளைஞர் பட்டாளத்தையும் நீங்க யாரோ ஒருத்தனை சந்தோஷப்படுத்தணும், ஆளுங்கட்சி முன்னாள் எம்எல்ஏ இன்னாள் எம்எல்ஏ எதிர்கட்சி இவங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு காரணத்துக்காக நீங்க போடுற ஒரு எஃப்ஐஆர் எங்களுடைய இளைஞருடைய வாழ்க்கையை நாசமாக்கிறோம். அதுக்கப்புறம் மனித வெடிகுண்டா மாறது உங்க கையில இருக்கு. அவன் நல்லவனா கெட்டவனா இருக்குது உங்க கையில தான் இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், நான் செய்ய மாட்டேன், நான் செய்ய சொல்லல. சட்டம் படிச்சவன் சட்டத்தை தெரியும், மனித வெடிகுண்டா மாறுன்னு சொல்ல மாறுவாங்கன்னு சொல்றேன். அதை நாங்க சொல்லல, எங்க கட்சிக்காரல யாராவது ஒருவர் மாறுவார், உங்களை மாற்றுவார். காலில் சுட்டிங்கல்ல, அவரை 2 காலையுமே சுட்டுட்டீங்க, அவர் திரும்ப வந்து பணமரம் ஏறுவாரா, என்ன செய்வார் நீங்களே சொல்லுங்க. இங்கு நடக்கக்கூடிய அனைத்து குற்றங்களை திருத்துவதற்கு தான், தவறுகளை தடுப்பதற்கு தான் காவல்துறை தவிர தவறை செய்ய விட்டு அல்லது தவறு செய்யறவனுக்கு ஆதரவா இருந்து உண்மையிலே போராடக்கூடியவர்கள் மேல பொய் வழக்கு போடுறதுக்கு இல்ல. ஆகவே காவல்துறை சமுதாயத்திடம் நாங்கள் அன்பாக வேண்டுவது, நாம் தமிழர் கட்சி உங்களுக்கான கட்சி, உங்களுக்காக இந்த இடத்தில் இருந்து போராடுறோம். நீங்க காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சட்ட ஒழுங்கா பாதுகாக்க நினைக்கிறீங்க, நாங்க கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு சட்ட ஒழுங்கா பாதுகாத்து சட்டத்தின் பால் கூட்டம் நடத்தி சட்டத்தின் பால் கட்சி நடத்துறோம். எங்களுக்கு எப்பவுமே உங்களுடைய வாக்கு வேணும். நான் இவ்வளவு தூரம் பேசின காரணம், நீங்க தபால் ஓட்டு எங்களுக்கே போடணும்னு சொல்லிடுறேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஆகவே மறந்துடாம காவல்துறை அதிகாரிகள், ஏன்னா எங்க வீட்லயும் என் தம்பி இருக்கான், எஸ்ஐயா இருக்கான், அதை திட்டுவேன். அதனாலதான் நான் சொல்றேன், உங்களை திட்டல வையல ஏசல. நாங்க இவ்வளவு நேரம் பேசின பூரா அன்பா உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டோம். அதனால மறந்து வேற கேஸ் ஈஸா போட்டுறாம 3 கோமாளியும் பார்த்ததுனால எங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அண்ணன் விஜய் 4வது கோமாளி. நான் பார்த்த 4வது கோமாளி அண்ணன் விஜய் என்ன செய்ய போறான்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அண்ணன் நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, ஐயா விஜயகாந்த் பேசினேன், அண்ணன் விஜயகாந்த் திட்டுனே மாற்றுக்கிறது இல்ல. ஆனால் ஐயா விஜயகாந்தின் ரசிகர்கள் உண்மையிலே நல்லவங்க. ஐயா விஜயகாந்தினுடைய ரசிகர்கள், விஜயகாந்தை கொண்டாடியவர்கள் இந்த ஊர்கள்ல, கிராமங்கள்ல, ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில, அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில, திருநெல்வேலி மாவட்டத்தில், தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விஜய் ரசிகர்கள் சத்தியமா நல்லவர்கள். சத்தியமாக அவங்க ஆசை போட்டு கட்சி வேலை பார்த்தா, அவங்க ஆசை போட்டு மக்கள் சேவை செஞ்சா, அவங்க ஆசை போட்டு எல்லா இடங்களிலும் கட்சியை கொண்டு வந்து வளர்த்தா அவர் நல்லவர்கள். விஜயகாந்த் ஐயா கூட கொஞ்சம் பரவாயில்லாத மனிதர் தான், ஆனால் விஜயகாந்த் ஐயனுடைய ரசிகர்கள் மிக நல்லவர்கள். ஆகவே அவர்கள்ட்ட நாங்க அன்னைக்கு இன்னைக்கு சரி வைக்கிற கோரிக்கை, ஐயா நீங்க நல்லவர்கள், ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவன் சரியில்லாதவர். அவர் ஒரு நடிகர், அவர் எப்பவுமே எனிவேர் எனி டைம் எனி சிச்சுவேஷன் ஒன்லி ஆக்டர். ஆகவே நாங்கள் சொல்றோம், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தலைவன் விஜயகாந்த் அல்ல, அவர் பெயரளவில் மட்டும்தான் கேப்டன் பிரபாகரன் என்ற படத்தில் நடித்தார். ஆனா உண்மையான கேப்டன் பிரபாகரன் எங்களிடத்தில் மட்டுமே இருக்கிறார். அவரே உண்மையான தலைவன், அவனே ஒரு சித்தாந்தவாதி. என் தேசிய தலைவர் பிரபாகரனிடம் நீங்கள் வந்து நில்லுங்கள். பிரபாகரனின் மறு உருவமாக, பிரபாகரனுடைய வாரிசாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளோட அண்ணன் சீமானோடு இல்லைங்க, அதுதான் உங்களுக்கு சரியானது. ஐயா விஜயகாந்த் இறந்து போயிட்டாரு, அவர் செய்த சேவைகளை, அவருக்காக நீங்கள் மக்களிடத்தில் செய்த சேவைகளை நாம் தமிழர் கட்சியில் நின்று நாம் தமிழர் கட்சிக்காரங்களோட சேர்ந்து செய்யுங்க. நீங்கள் இந்த கட்சியில் தான் உண்மையான தளபதிகளாக இருக்க வேண்டும்.
இருக்கக்கூடிய தகுதி விஜயகாந்த் ரசிகர்களுக்கு இருக்க வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சி தான். ஏன்னா அடிப்படையில் நீங்க நல்லவர்கள். அதே தான் அண்ணன் விஜய்க்கு சொல்ல வர்றோம். ஏன்னா கமலஹாசன் ரசிகர் இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் படத்தில் நடிச்சவரே அவர் படத்தை திரும்பி பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால கமலஹாசன் ரசிகரை பத்தி, ஏன்னா விஜயகாந்த் ஐயாவோட ரசிகர்கள் என்பவர்கள் கீழ்மட்டத்தில்